ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆர்கே விலாக்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்ட் 2 ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ். ஆல்ரெடி நான் பார்ட் 1 போட்டேன். அது ஆல்ரெடி பார்த்தவங்க விட்டுருங்க. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி 4 பார்த்துட்டோம். இப்போ வந்து 5th ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இது மல்டிப்ளை பை 5. இப்போ நம்ம அப்படி 5 வச்சு மல்டிபிள் பண்ணுறப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்போம். இந்த 5 கொண்டு 0 பண்ணுவோம், அப்புறம் இந்த 5 கொண்டு 6 பண்ணுவோம். அப்படி பண்ணால் இப்படி வருவோன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு நான் இன்னொரு ஷார்ட்கட் வச்சுருக்கேன். இப்போ வந்து 360 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5 வந்து எப்படி எழுதலாம்? 10/2 எழுதலாமா? லைக் வைஸ் இங்கே வந்து இன்னொரு 0 ஆட் பண்ணி 2ஆல் இது பண்ணிட்டோம்னா 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா 1800. பார்த்தீங்களா? இந்த ஆன்சரும் சேமாக தான் வரும். லைக் வைஸ் இப்போ 42 இருக்குது, சாரி 74 இருக்குது. இது வந்து நம்ம 5ஆல் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை பண்ணுவோம், அப்புறம் இதை பண்ணுவோம். அப்படி பண்ணாமல் இது கூட ஒரு 0 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா 3 2 6 பேலன்ஸ் 70. பார்த்தீங்களா? டக்குன்னு வந்துடும். இதில் வந்து நம்ம அட்லீஸ்ட் டைமாக சேவ் பண்ணலாம். இது மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறப்போ நம்ம டைம் சேவ் பண்ணி டக்குன்னு அடுத்த வருஷம் போயிடலாம். அதான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். அப்புறம் 6ஆவது ஸ்டெப் வந்து மல்டிப்ளை பை 11. இப்போ வந்து நம்ம இது ஒரு நம்பர் வந்து 11ஆல் பண்ணுறப்போ பண்ணால் இந்த மாதிரி இந்த 1 கொண்டு இந்த 3 இன்ட்டு பண்ணுவோம். அப்புறம் இந்த 1 கொண்டு இந்த 3 டிஜிட்டி மல்டிபிள் பண்ணி போடுறாப்போ இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்க. இப்போ 4 2 3 இருக்கா இன்ட்டு 11 அப்படிங்கிறப்போ இதுலேருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணி எழுதிக்கோங்க. சாரி, இது வந்து அப்படி பண்ணக்கூடாது. இது வந்து 11ங்கிறது எப்படின்னா இந்த லாஸ்ட் டிஜிட்டை அப்படி போட்டுறணும். போட்டுட்டு இது ஊடால இருக்க எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணி போடணும். இப்போ இந்த 3 போட்டிங்களா, அவர் வந்து 3 + 2 5, 2 + 4 6, அப்புறம் இந்த 4 அப்படி போட்டணும். இப்படி போட்டாலும் இது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அதே மாதிரி நான் இன்னொன்று போடுற பாருங்களேன். இது உங்கள் முன்னாடியே 7 1 4 இன்ட்டு 11 இப்படி போடுறப்போ இந்த 4 அப்படி போட்டுடணும். இது 2 ஆட் பண்ணுங்கள். 5ஆ, இது 2 ஆட் பண்ணுங்கள். 8ஆ, இது 2 ஆட் பண்ணுங்கள். 14ஆ, 4 வச்சுட்டு இந்த 1 வந்து இந்த 7 கூட ஆட் பண்ணிடணும். அப்போ 8. இதான் ஆன்சர் காய்ஸ். இந்த மாதிரி டக்குன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இது வந்து மல்டிப்ளை பை 11. இதுக்கு முன்னாடி பார்த்தது மல்டிப்ளை பை 5. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இது செவன்த் மெத்தட் வந்து எப்படி பார்க்க போகிறோம்னா, இப்போ இது ஒரு 3 டிஜிட் நம்பரை 99 கொண்டு மல்டிப்ளை பண்ண சொன்னாலும், இது 99 கொண்டு மல்டிப்ளை பண்ண சொல்லலாம். இதான் ட்ரிக். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ 4 3 2 இன்ட்டு 9 வச்சுக்கோங்களேன். இதை நம்ம ஒன்றா பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சிடும், லேட் ஆகிடும். அதனால் இப்போ நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணுங்கள். 4ஆ, அப்புறம் ஒவ்வொரு டிஜிட்டையும் 9 கூட மைனஸ் பண்ணுங்கள். 9 - 4 5, 9 - 3 6, 9 - 4 5. இதான் கைஸ் ஆன்சர். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் தப்பாக இருந்துச்சுன்னா இது என்னென்னு கேளுங்க. ஓகே கைஸ். இப்போ இன்னொரு நம்பர் போடட்டா, 911. இதை வந்து 999 டைம்ஸ் இது பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு கேட்காங்க. இப்போ இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணுங்கள். வருமா? அப்புறம் இது ஒரு டிஜிட்டையும் 9 கூட மைனஸ் பண்ணுங்கள். 9 - 8 1, 9 - 1 8, 9 - 0 9. இதான் கைஸ் ஆன்சர். இதோட ஆன்சர் இதுதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு போட்டிங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் யூஸ் ஆகும், டைம் சேவ் பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி இது ஒரு 3 பார்த்துருக்கோம். நேற்று ஒரு 4 பார்த்தோம். மொத்தம் 7 கைஸ். 7 மாடலையும் நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ நான் இது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கேன். நீங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள். 7 4 6 8 இன்ட்டு 5 இதை போட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 999 மல்டிபிள் 749 இதை போட்டு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னொரு ட்ரிக் சொல்கிறேன். 334 இன்ட்டு 25 இதுக்கும் நம்ம நேற்று ஒரு ஷார்ட்கட் பார்த்தோம். இது 3ஐயும் நீங்கள் ஆன்சர் பண்ணி நான் போட்ட மெத்தடில், நான் டீச் பண்ண மெத்தடில் நீங்கள் இதுக்கெல்லாம் போட்டு ஆன்சரை கமெண்டில் போடுங்க. நான் வந்து அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து காட்டின்னு போடுறேன். ஓகே கைஸ். இது ஃபஸ்ட் செம்மு, இது செகண்ட் செம்மு, இது தேர்ட் செம்மு. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி டீச்சிங் என்ன பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, லைக் பண்ணிக்கோ,
ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், நான் அதான் தப்பு பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் வந்து பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், பாய்.